இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். இப்போ நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய ஆசனத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா திரியக கடி சக்கராசனா அப்படின்னு பேருங்க. இந்த திரியக கடி சக்கராசனா நல்ல ஒரு வளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது, இடுப்புல உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது, வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது, விலா எலும்பு நன்றாக உங்களுக்கு இயங்கக்கூடியதாகவும், அதே போல கழுத்துல உள்ள தைராய்டு உள்ளவங்க, நினைவாற்றல குறைவா உள்ளவங்க, இதெல்லாம் இவங்க ஆசனத்தை இது செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு நற்பலங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த ஆசனத்தோட முக்கியமான விஷயமாகும். இந்த திரியக கடி சக்கராசனா நம்ம இரண்டு பாகங்களாக பிரிக்க போறோம். ஒன்று வலது பக்கம், ஒன்று இடது பக்கம். நின்ன நிலையிலேயே நம்ம செய்ய போறதுனால நமக்கு அனைவருமே செய்து பழகக்கூடியதாகும். நிறைய விஷயங்கள் இந்த அடுக்குகள்ல நன்றாக வேலை செய்யக்கூடியதாகும். முதுகு தண்டுவடம், இடுப்பு, விலா எலும்பு இதுக்கு நல்ல ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். அதனால பாத்தீங்கன்னா வயிற்றில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும், இந்த நினைவாற்றல் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப அதிகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். இந்த உடல்ல பாத்தீங்கன்னா இந்த உப்பு, புளிப்பு, இனிப்பு இந்த அதிகமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, இவங்க என்ன ஆசனம் செய்யணும் பாத்தீங்கன்னா சர்வாங்க ஆசனம் செஞ்சா அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல்ல இருந்து இருக்கிறவங்களுக்கும் இது போக்கும். புளிப்பு அதிகமா உடல்ல இருக்கும், அதே போல சர்க்கரை அதிகமாக இருக்கும். இவங்க என்ன செய்யணும், சர்வாங்க ஆசனம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இந்த புளிப்பு, இனிப்பு அதுல இருந்து விடுபடுவாங்க. அதே போல மலச்சிக்கல்களையும் நன்றாக போக்கக்கூடியதாகும். அதாவது என்ன செய்யணும்னா, இப்போ மலச்சிக்கல் இப்போ உங்களுக்கு போகல 2 நாளா இருக்குன்னா உடனே மாத்திரை சாப்பிடக்கூடாது. இந்த மலச்சிக்கல் போக்குறதுக்கு என்ன உணவு சாப்பிட்டா நமக்கு இந்த மலச்சிக்கல்ல இருந்து விடுபடணும் அப்படின்னு நம்ம இயற்கையான முறையிலேயே தான் நம்ம போகணும். நம்ம அதை விட்டுட்டு மாத்திரை மருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதே பழக்கத்துக்கு தான் உங்களுக்கு வரும். அந்த பொசிஷன் உங்களுக்கு மாறிடும். உணவு தான் நம்மளுக்கு இந்த அதே போல உணவு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, சாப்பிட்டதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் படுத்து உறங்கக்கூடாது. நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலாம், போகலாம், வரலாம். சாப்பிட்டோன்னே சில பேருக்கு உடனே படுக்க தூக்கம் வரும். அதெல்லாம் உடல் ஆரோக்கியம் கிடையாது. அதே போல் இந்த மல்லாந்து படுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போதுமே மல்லாந்து படுத்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு அது இந்த இரவுல என்ன செய்யணும்னா, நம்ம இந்த மோர் போட்டு நம்ம சாதம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதேமாரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த மலச்சிக்கல்லேருந்து உங்களுக்கு நன்றாக விடுபடக்கூடியதாகும். அந்த நம்ம எப்படி நீங்கள் ஒரு 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஒரு 10 மணிக்கு தான் நீங்கள் உறங்கணும். அந்த மாரி ஒரு மனநிலையை நீங்கள் வச்சுக்கிட்டா நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம். இது ஆசனத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது தனியான முறையில் இது சொல்லக்கூடிய திரிய கடி சக்கராசனா அப்படிங்கிறத நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். நம்ம பயிற்சி, எளிய பயிற்சி 2 பாகமாக பிரிக்க போகிறோம். நின்ன நிலையிலேருந்து தான் செய்ய போகிறோம். வலது பக்கம் ஒரு நடை, இடது பக்கம் ஒரு நடை. கைகளை நன்றாக எப்படி செய்கிறோன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்களும் செஞ்சு பழகி உடலை ஆரோக்கியமாக வச்சிங்க. மகதிஷ்டி தினம் ஒரு யோகாவை மறக்காமல் நீங்கள் பார்த்து பலனடையணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ எளிய பயிற்சி நம்ம பண்ண போகிறோம். இப்போ நின்ன நிலையிலேருந்து நம்ம செய்யறதுனால நம்ம இடுப்பு பகுதிக்கு தான் நம்ம அதிகமான வேலை கொடுக்க போகிறோம். அதனால இடுப்பு சுழற்சி பண்ணிப்போம். நம்ம 2, 3, 4, 5. அதே போல் இடது பக்கம் 1, 2, 3, 4, 5 செஞ்சுட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்புல பின்னாடி கையை வச்சிங்க, எவ்வளோ முடியுமோ வளைஞ்சிங்க. அதே போல் முன்பக்கம் ஃபுல்லாகவே நீங்கள் புனியலாம். அந்த தப்பு இல்லை. பயிற்சிக்கு இடுப்புக்கு ஒரு பயிற்சி, அவ்வளோதான். நம்ம பயிற்சி பண்ணிட்டோம் பண்ணீங்களா. இப்போ காலை ஒரு 1.5 அடி 2 அடியோ அப்படியே வச்சிங்க. அதே பொசிஷனில் உயர்க்க கையை தூக்கிங்க. கையை 2 கையிலையும் கோத்துக்கிட்டு பக்கவாட்டத்தில் அப்படியே எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றி ஜே.கே. அவர்களே.
உட்கார்ந்து நன்றாக உட்கார்ந்து மெதுவாக மூச்சு சுவாசம் பண்ணிட்டோம். இந்த திரியக கடி சக்கராசனா நம்ம வந்து முதல் பாகம் செஞ்சிட்டோம். இப்போ நம்ம வலது பக்கம் தான் செஞ்சோம், சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் செய்ய போகிறோம். அப்போ இடுப்பு வந்து நன்றாக நமக்கு வந்து இயங்கக்கூடியதாக இருக்கும். சக்கரம் போல் நன்றாக இயங்கணும். நமக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு மோட்டிவ், அதாவது எப்படின்னா நம்ம செய்ய முடியாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் பயிற்சி பண்ணணும். முன்பக்க வளைவு, பின்பக்க வளைவு இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடுப்பு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்கும். இந்த அடுக்குகள்லாம் நன்றாக செயல்படக்கூடும். சவ்வுகள்லாம் விலகி உங்களுக்கு விரைப்புத்தன்மையை வந்து தளர்த்திடும். அதாவது முதுகு வந்து தண்டுவனம் இருக்குது பார்த்தீங்களா, விரைப்பாக இருக்கும். அதெல்லாம் தளர்வு அடைந்து உங்களுக்கு வந்து குனிஞ்சு நிமிடுறதுக்கு அந்த பக்குவம், அதாவது அதோட இயல்பு நிலையிலேருந்து மாறி இப்போ நம்ம எதுவுமே பயிற்சி பண்ணாமல் இருந்தீங்கன்னா விரைப்புத்தன்மையாக இருக்கும், பிடிப்பாக இருக்கும். கால்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கவே முடியாது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை பயிற்சி பண்ண அந்த சவுகள்லாம் விலகி நமக்கு வந்து செய்யறதுக்கு, ஆசனம் செய்யறதுக்கு வழிவகையாக நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம இரண்டாவது சுற்றுக்கு போகிறோம். திரியக கடி சக்கராசனா அப்படின்னு பேர். ஒரு 5 முறை உட்காந்து எழுந்துறீங்க. உட்காந்துட்டு எழுத்துட்டீங்க. கைகளை உயர்த்தி அப்படியே கீழே இறக்கி பார்த்துங்க. சமநிலையில் ஒன்றரை அடி அகலம் வச்சுக்கிட்டு கைகளை உயர்த்திங்க. அதே பக்கவட்டத்தில் அப்படியே போய் திரும்பி எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி நன்றி ஜெயகையா. எந்த அளவுக்கு நீங்க முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். திரியக கடி சக்கராசனம் 2 பாகத்தை நம்ம சொல்லிட்டோம். இதற்கான பலன்களை பார்ப்போம். செட்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா திரியக கடி சக்கராசனம் சமநிலைப்பாட்டையும், அதாவது திறனை செயல்பாட்டையும் இணைந்த செயல்பாட்டையும், அதாவது சமநிலைப்பாட்டையும் இணைந்த செயல்பாட்டையும் சரி செய்யக்கூடிய இது ஒரு சிறந்த ஆசனமாகும். அதே போல இடுப்புல உள்ள வளைவுகளை பக்கவாட்டில் நம்ம வந்து பண்றோம் பார்த்தீங்களா, இடுப்புல உள்ள வளைவுகளை நமக்கு வந்து தன்மையாக்கி கொடுக்குது. இலகுன்னு சொல்லணும். இப்போ நம்ம ஜவுகள்லாம் விலகி நம்ம எந்த அளவுக்கு வளையிறோமோ அந்த அளவுக்கு அதோட செயல்பாட்டை வந்து நம்ம செய்யறதுக்கு, வழிவகை செய்யறதுக்கு அது வந்து இலகுவாகி நமக்கு வந்து வழி விடுது. அப்படிதான் சொல்லணும். பக்கவாட்டில் வந்து நம்ம செய்கிறோம். விலா எலும்பு வந்து இதனால வந்து என்ன செய்யணும்னா நன்றாக பயிற்சியாகி நமக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாகும். அதே போல கைகளுக்கும் நன்றாக நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கும். கைகள் உள்ள நரம்புகள் தூண்டப்படும். அதே போல வலுவூட்டப்படுகிறது. கைகள் வலுவூட்டப்படுகிறது. கண்களுக்கு, அதாவது நம்ம திரும்பி கண்களை வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு கண்களுக்கு வந்து நல்ல ஒரு பயிற்சியாக இது வந்து இருக்கப்படும். ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய, அதான் நினைவாற்றல் சொல்ல பார்த்தீங்களா. அதே போல கழுத்து நம்ம வந்து எந்த அளவுக்கு திருப்புறோம் அந்த அளவுக்கு தைராய்டு உள்ளவங்க இதை டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய பயிற்சியாகும். தைராய்டு முழுவதுமாக பயிற்சி சொல்றது இல்லை, இது ஒரு அது தைராய்டு உள்ளவங்களுக்கு இது ஒரு பெரிய பயிற்சி, அவ்வளவுதான். அதே போல அந்த கல்லீரல் கணையம் சொல்றோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நன்றாக அழுத்தப்பட்டு உங்களுக்கு வந்து சர்க்கரை நோயிலிருந்து அதுக்கும் இது வந்து ஒரு சிறந்த ஒரு ஆசனமாக நம்ம கருதுறோம். ஆக அனைத்து சக்கரங்களையும் இயக்கக்கூடியதுதான் இந்த வந்து திரியக கடி சக்கராசனா அப்படின்னு பேரு. இந்த திரியக கடி சக்கராசனா செய்யறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இடுப்புல உள்ள அனைத்து தசைகளையும் இயக்கக்கூடியதாகவும், அதே போல பக்கவாட்டில் உள்ள விலா எலும்புகளுக்கும் இது ஒரு சிறந்த பயிற்சியாகவும் கருதப்படுகிறது. தைராய்டு உள்ளவங்களுக்கும் இது ஒரு சிறந்த பயிற்சியாக கருதப்படுகிறது. கல்லீரல் கணையம் அழுத்தப்படுவதனால
இது வந்து என்ன செய்யுது, சர்க்கரை நோயும் குணப்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த ஆசனமாகவும் இருக்கிறது. சம நிலைப்பாட்டையும் இணைந்த செயல்பாட்டையும் உங்களுக்கு வந்து இயக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசனமாக இது கருதப்படுகிறது. அதனால திரியக கடி சக்கராசனம் செய்து அனைவரும் பலனடையணும்னு கேட்டுக்கிறோம். அதை வந்து தினமும் நீங்க காலையில எழுந்துச்சு இதை செஞ்சு பழகிக்கிங்க. உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உணவு பழக்கத்தை வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உணவு பழக்கத்தையும் மாற்றி யோகாசனத்தையும் செஞ்சு நீங்க வந்து பலனடைஞ்சீங்கன்னா காலப்போக்கில் உங்களுக்கு எந்த விதமான நோயும் அண்டாது என்பது சத்தியமான உண்மையாகும். மீண்டும் நாளைக்கு ஒரு சிறந்த ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.